யூனிவர்சல் ஸ்கிரீன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு மனவருத்தம் கொண்ட பதிவோடுதான் உங்களை சந்திக்கின்றோம். சமீப வருடங்களில் நாம் சந்திக்கும் திரைத்துறை பிரபலங்களின் இழப்புகள் ஏராளம். பாடும் நிலா பாலு என்று செல்லமாக அழைக்கும் எஸ்பிபி அவர்களில் தொடங்கி சின்ன கலைவாணர் விவேக், நடிகர் மற்றும் வசனகர்த்தாவான கிரேசி மோகன், இயக்குனர் மற்றும் நடிகரான மனோபாலா, பாடகி வாணி ஜெயராம் அம்மா அவர்கள், நகைச்சுவை நடிகர் மயில்சாமி அவர்கள், நடிகர் சரத் பாபு, சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிர் இழந்த நடிகர் சங்க தலைவராக இருந்தவரும் தமிழ்நாட்டின் அரசியலில் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமாக இருந்த நடிகர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் மாயக்குரலுக்கு சொந்தமான இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரணி என்று உயிர் இழந்து வரும் திரைத்துறை பிரபலங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கும் நிலையில் இரு தினங்களுக்கு முன்பு திரை உலகில் வெர்சடைல் வில்லன் இருந்து வந்த டேனியல் பாலாஜி அவர்கள் மாரடைப்பால் உயிர் இழந்தது திரை உலகத்தினரை ஆழ்ந்த இரங்கலுக்கு தள்ளியது. சித்தி என்ற டிவி சீரியலில் 2000 சின்னத்திரை நடிகராக அறிமுகமாகி 2002 ஆண்டு வெள்ளித்திரையில் ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் தன் கால் தடத்தை பதித்த இவர் 2003 ஆண்டு கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் சூர்யா ஹீரோவாக நடித்து வெற்றி நடை போட்ட காக்கா காக்கா என்ற திரைப்படத்தில் வில்லனாக நடித்த விதத்தில் ஒட்டுமொத்த திரையுலகத்தையே திரும்பி பார்க்க செய்தார். தமிழ் திரை உலகில் வில்லனாக பல நடிகர்கள் இருப்பினும் இவர் தேர்வு செய்து நடித்த கதாபாத்திரங்கள் ரசிகர்கள் மத்தியில் இவருக்கென்று ஒரு தனி சிம்மாசனத்தை உருவாக்கியது. மற்றும் ஒருமுறை கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்த வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் ஆன்டகனிஸ்டாக அமுதன் சுகுமாரன் என்ற கதாபாத்திரத்தில் இவர் நடித்த விதம் ரசிகர்கள் அனைவரையும் பிரமிக்க வைத்தது. இதைத் தொடர்ந்து தனுஷ் நடிப்பில் வெளிவந்த பொல்லாதவன் படத்தில் இவர் வெளிப்படுத்திய வில்லத்தனம் நடிப்பின் வெறித்தனத்தை ஆடியன்ஸ் மத்தியில் பயங்கரமாக பறைசாற்றியது. மேலும் நடிகர் விஜய் நடித்த பைரவா, பிகில் போன்ற படங்களில் சிறந்த வில்லத்தனத்தை காண்பித்து தனக்கென ஒரு அங்கீகாரத்தை திரையுலகில் பதிவிட்டார். இப்படி நடிப்பின் நெகட்டிவ் ரோல்களில் சிறந்து விளங்கிய இவர் நிஜ வாழ்வில் ஹீரோ கணக்கான ஒரு ஃபீல் கொடுத்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. தன் சொந்த செலவில் சொந்தமாக ஒரு கோவில் கட்டி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். கோவில் கட்டுமானத்தின் செலவுகளையும் மேற்பார்வையையும் மற்றும் பார்த்தது இல்லாமல் கோவிலை சுற்றி இருக்கும் சிறு சிலைகள் அனைத்திற்கும் தன் கையாலே வர்ணம் பூசி அந்த சிலைகளுக்கு அழகு சேர்த்த பெருமையும் இவரை சேரும். திரையுலக பிரபலம் என்று ஓர் பெருமை இல்லாமல் பழகும் சாமானிய மனிதர்களிடமும் எளிமையாக பழகும் குணாதிசயம் உடைய இவர் தனது பொழுதுபோக்கு நேரங்களில் கிளப் ஹவுஸ் என்ற பாட்காஸ்ட் மீடியாவில் பலர் பாடுவதையும் கேட்டு ரசித்த விதம் அனைவரையும் நெகிழ வைத்த தருணங்கள் தான். எளிமை மிகுந்த இவர் நடிகர் என்பதை தாண்டி மறைந்த முன்னாள் நடிகர் இதயம் முரளியின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாரடைப்பால் இரு தினங்களுக்கு முன்பு உயிர் இழந்த திரு டேனியல் பாலாஜி அவர்கள் தனது கண்களை தானம் செய்துள்ளார். வாழ்ந்தபோது பல நற்பணிகளில் ஈடுபட்ட இவர் தன்னுடைய எதிர்பாராத இழப்பும் ஒருவருக்கு பயன்படும் விதமாக முன்கூட்டியே கண்கள் தானம் செய்தது ரசிகர்கள் மத்தியில் இவரின் அந்தஸ்தை உயர்த்தியுள்ளது. டேனியல் பாலாஜியின் எதிர்பாராத இந்த திடீர் மரணம் அவரது திரையுலக வில்லத்தனத்தை ரசித்த ரசிகர்களையும் சக நடிகர் நடிகைகளையும் ஆழ்ந்த துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. சில நாட்கள் அவருடன் பேசிய தருணங்களும் எங்கள் நினைவுகளில் இன்றும் நெகிழ வைக்கும் இந்த வேளையில் இந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருப்பினும் அவரது ஆத்மா சாந்தி அடைய யூனிவர்சல் ஸ்கிரீன் பிரார்த்திக்கிறது.